Standard students, now we are going to do a revision for slip test. So before going to the revision, small spoken tips for you. Belchனா ஏப்பம். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்பம் வரும் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பெல்ச், BELCH. அதை சென்டென்ஸில் எப்படி அப்ளை பண்ணலாம்? ஷீ இஸ் பெல்ச்சிங் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் அவளுக்கு ஏப்பம் வந்துச்சு. ஸோ பெல்ச் அப்படிங்கிறது ஏப்பம். நெக்ஸ்ட் ஸ்னோர்னா குரட்டை விடுறது. அஜய் ஸ்னோர்ஸ் வைல் ஸ்லீப்பிங். ஸோ அஜய் தூங்கிட்டு இருக்கையில் குரட்டை விட்டான். ஸ்னோர் இஸ் நத்திங் பட் குரட்டை விடுறது. SNORE ஸ்னோர். நெக்ஸ்ட் நம்மளோட மெமரி போயம். ஸ்வீட் அண்ட் லோ விண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் சி. லோ பிரீத் அண்ட் ப்ளோ விண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் சி. ஓவர் த ரோலிங் வாட்டர்ஸ் கோ கம் ஃப்ரம் த dying moon and blow him again to me while my little one, while my pretty one sleeps. Then the big offer lesson oda dictation words பார்க்க போகிறோம். Small restaurant. Number 1, small restaurant. ஸ்மால்னா சிறிய, ரெஸ்டாரண்ட்ஸ்னா உணவகம். ஸ்மால் ரெஸ்டாரண்ட். ராமுங்கிற ஒரு கேரக்டர் ஒரு சின்ன உணவகம் நடத்தி வந்தார். நம்பர் 2, டேஸ்டி ஃபுட். டேஸ்டி ஃபுட் அப்படிங்கிறது என்ன? அருமையான உணவு. டேஸ்டி சுவையான, ஃபுட் உணவு. அங்கே நல்ல டேஸ்டி ஃபுட்டாக உணவு தயார் பண்ணார், ப்ரிப்பேர் பண்ணார். ஸோ நம்பர் 3, ஆர்டர் டு குக் டின்னர். ORDER ஆர்டர் டு குக் டின்னர். DINNER டின்னர்னா ஸ்பெஷல் ஃபுட். ஒரு ஆர்டர் வந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னா நம்ம டின்னர் ஆர்டர் கொடுப்போம் இல்லையா, ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்லலாம். ஸோ ஆர்டர் டு குக் டின்னர். டெரிபிள், அவருக்கு முடியலை. TERRIBLE டெரிபிள்னா முடியலை. இனஃப்னா போதும். ENOUGH அந்த பாட்டு வந்து சொன்னிச்சு இல்லையா, நான் போதும். I am big enough to prepare the rice அப்படின்னு பாட்டு சொன்னிச்சு. நான் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இருக்கேன் அப்படின்னு பாட்டு சொன்னிச்சு. தென் ப்ரிப்பேர்னா தயாரிக்கிறது. PREPARE ப்ரிப்பேர். ஸோ நம்பர் 1, ஸ்மால் ரெஸ்டாரண்ட். Number 2, tasty food. Number 3, order to cook dinner. Number 4, terrible. Number 5, enough. Number 6, prepare. Okay, next. ஃபாஸ்டஸ்ட்னா மிக்ஸி வேகமாக இருந்துச்சு. வேகமான அப்படின்னு அர்த்தம். ஃபாஸ்டஸ்ட்னா அங்கே வேகமாக இருந்துச்சு. அது மிக்ஸி நிமிஷத்தில் என்ன பண்ணிருச்சு? ஃப்ரூட்டையும் மில்கையும் ஒன்றா சேர்த்து ஒரு லிட்டில் சுகரையும் ஆட் பண்ணி அழகாக ஒரு மில்க் ஷேக் நல்ல டெலிஷியஸாக மேக் பண்ணிருச்சு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா வேகமாக. நம்பர் 8, மினிட்ஸ். MINUTES மினிட்ஸ். நம்பர் 9, மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க். மிக்ஸ்னால் கலக்கிறது. ஸோ ஃப்ரூட்ஸையும் மில்கையும் என்ன பண்ணிச்சு? கலந்துச்சு. டுகெதர். TOGETHER டுகெதர்னா ஒன்றாக. நம்பர் 11, லிட்டில் சுகர்னா லிட்டில்னா இங்கே சிறியன்னு எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம். ஓகே, ஸோ லிட்டில் சுகர். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் த பர்னர். நம்ம அடுப்பில் பர்னரை ஸ்விட்ச் ஆன் பண்ணால் தான் அது எரியும் இல்லையா? ஸோ ஸ்விட்ச் ஆன். நம்ம ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் சொல்லலாம், ஸ்விட்ச் ஆன் த லைட் சொல்லலாம். ஓகே, ஸ்விட்ச் ஆன் த பர்னர். ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது. SWITCH ஸ்விட்ச் ஆன் த பர்னர். ஓகே, நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஸ்விட்ச் ஆஃப் த டிவி, ஸ்விட்ச் ஆஃப் த லைட். ஸோ ஸ்விட்ச் ஆன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். நம்பர் 7, ஃபாஸ்டஸ்ட். நம்பர் 8, மினிட்ஸ். நம்பர் 9, மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க். நம்பர் 10, டுகெதர். நம்பர் 11, லிட்டில் சுகர். நம்பர் 12, ஸ்விட்ச் ஆன் த பர்னர். நெக்ஸ்ட் நம்பர் 13, ஃப்ரை அண்ட் ரோஸ்ட். அங்கே அந்த லெசனில் இருந்த பேன் என்ன பண்ணிச்சு? நான் அழகாக ஃப்ரை பண்ணுவேன், ரோஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரை அப்படின்னா வறுக்கிறது, ரோஸ்ட்னா நல்லா மொறுன்னு இருக்குது. மம்மி நமக்கு நல்ல ரோஸ்ட்டாக தோசை மேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ ஃப்ரை அண்ட் ரோஸ்ட். ROSAST ரோஸ்ட். நம்பர் 14, ஸ்லைஸ் அண்ட் டைஸ். ஸ்லைஸ்னால் துண்டாக. ஸ்லைஸ் அண்ட் டைஸ். நம்பர் 15, மை குட்னஸ். ஸோ அதை பார்த்த ராமு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலனாலும் நமக்காக இந்த யூட்டன்சில்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிருச்சுன்னு அதை பார்த்தோன்னே மை குட்னஸ், என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ மை குட்னஸ், அதிர்ஷ்டம். நம்பர் 16, ஐ காண்ட் பிலீவ்னா நம்ப முடியலை. பிலீவ்னா நம்புறது. காண்ட் பிலீவ்னா நம்ப முடியல. காண்ட்னா முடியலை. ஐ காண்ட் பிலீவ். பார்ட்டி இஸ் ரெடி. பார்ட்டி இஸ் ரெடினா அந்த
பார்ட்டிக்கான உணவு ரெடி ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டெலிஷியஸ்னா டேஸ்டி, DELICIOUS, DELI, DELICIOUS, delicious. Fry and roast, slice and dice. My goodness, I can't believe. Party is ready. Delicious. Okay, next recipe book, RECIPE, recipe. ரெசிபினா உணவு குறிப்பு. ரெசிபி புக்கு தானே அந்த டேக்கான செஃப்பாக ஆக்ட் ஆணுச்சு. ஸோ ரெசிபி புக் உணவு சமையல் குறிப்பு புத்தகம். செஃப், CHE ஆஃப், செஃப்னா ஹெட் குக். என்கரேஜ்னா நல்லா உற்சாகப்படுத்துறது, ENCOURAGE, என்கரேஜ். நீங்கள் எல்லோரும் நல்ல எக்ஸாம் எழுதினீங்க, மிஸ் எல்லாம் என்கரேஜ் ஆகி உங்களுக்கு டேர்ம் 2க்கு இன்னும் நல்ல வெரைட்டியான பிக்சர்ஸோட தென் நிறைய ஆக்டிவிட்டீஸோடு உங்களுக்கு லெசனை கொடுப்போம். ஸோ என்கரேஜ் அப்படிங்கிறது உற்சாகம் அடைகிறது. நம்பர் 22 யூட்டென்சில்ஸ், UTENSILS, யூட்டென்சில்ஸ் நத்திங் பட் பாத்திரங்கள். ஸோ நம்பர் 19 ரெசிபி புக், நம்பர் 20 செஃப், நம்பர் 21 என்கரேஜ், நம்பர் 22 யூட்டென்சில்ஸ். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ Q&A, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். வாட் வாஸ் ராமு டூயிங்? டூயிங்னா செஞ்சிட்ருக்கிறது. ஓகே, ஸோ ராமு என்ன செய்து கொண்டிருந்தார்? ராமு ரன்ஸ் எ ஸ்மால் ரெஸ்டாரண்ட் தட் மேக்ஸ் வெரி டேஸ்டி ஃபுட். ராமு ரன்ஸ்னால் இங்கே ஓடுறது கிடையாது, நடத்தி வந்தார். எ ஸ்மால் ரெஸ்டாரண்ட், சிறிய உணவகம். தட் மேக்ஸ்னால் உருவாக்குறது, வெரி டேஸ்டி ஃபுட், நல்ல சுவையான உணவை உருவாக்கி தந்தார். ஸோ what was Ramu doing? Ramu runs a small restaurant that makes very tasty food. Number 2, why was Ramu sad? ஏன் ராமு சோகமாக இருந்தார்? ராமு cannot cook the food, so he was sad. அவருக்கு உடம்பு முடியாததுனால பார்ட்டிக்கான உணவை சமைக்க முடியலை. ஸோ cannot அப்படின்னா முடியவில்லை. ராமு cannot cook, சமைக்கிறது, cook the food, so he was sad. SAD, sadனா வருத்தம். Why was Ramu sad? Ramu cannot cook the food, so he was sad. Next, who was the chef? The recipe book was the chef. Who was the chef? அன்றைக்கி யார் ஹெட் குக்காக இருந்தது? ரெசிபி புக். ஸோ the recipe book was the chef. How was the food? Food எப்படி இருந்துச்சு? The food was delicious with wonderful smell. நல்ல அற்புதமாக இருந்துச்சு. டெலிஷியஸ்னா டேஸ்டி, வித் வண்டர்ஃபுல் அருமையான ஸ்மெல்லோட வாசனையோடு இருந்துச்சு. The food was delicious with wonderful smell. Howனா எப்படி? How was the food? The food was delicious with wonderful smell. நேம் த ஃபுட் ப்ரிப்பேர் ஃபார் த பார்ட்டி. பார்ட்டிக்கான அந்த ஃபுட்டெல்லாம் சொல்லுங்கள், அதை நேம் பண்ணுங்கள். ரைஸ்னால் அரிசி, அதாவது சாதம், ரைஸ் அரிசி சாதம். மில்க் ஷேக், MILK, மில்க் ஷேக், SHAKE, மில்க் ஷேக். ஃப்ரூட்ஸு, மில்க்கு, சுகர் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மில்க் ஷேக். தென் ரோஸ்டட் ஃபுட், ROASTED, ரோஸ்டட் ஃபுட், FOOD, ரோஸ்டட் ஃபுட்னா நல்லா மொறுன்னு இருக்கிற ஃபுட்டு. ஃப்ரூட் சாலட், FRUIT, ஃப்ரூட் சாலட், SALAD, ஃப்ரூட் சாலட். ஸோ வித்தவுட் ஃபயர், நெருப்பு இல்லாமல் நம்ம ஃப்ரூட் அந்த ஸ்லைஸ் அண்ட் டைஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி தென் ஹனி, லெமன், சால்ட், கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சாலட். ஃப்ரூட் சாலட். வெஜிடபிள் சூப், நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்ப்டிங்காக இருக்கணும், சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வை உங்களுக்கு தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பு வந்து ஸ்டார்டராக கொடுப்பாங்க. ஸ்டார்டர்னால் ஆரம்ப உணவாக கொடுப்பாங்க. வெஜிடபிள் சூப். SOUP, லிக்விடாக இருக்கும் சூப். தென் ஸ்பைசி மசாலா ப்ரெட்டில் நல்ல மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்பைஸியாக கொடுப்பாங்க. ஸோ பேக்கரியில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டேடியோட போனீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்பைசி மசாலா பிரெட். க்ரன்ச்சி எக் ஃபிங்கர்ஸ். க்ரன்ச்சினா நல்ல மொறுன்னு இருக்கிற எக் ஃபிங்கர்ஸ். நம்ம ஃபிங்கர் ஷேப்பில் எக்கை கட் பண்ணி மொறுன்னு நமக்கு மேக் பண்ணி கொடுக்குறது தான்
crunchy egg fingers. Crunchy is nothing but நல்ல மொறு மொறுன்னு இருக்கிறது. தென் பொட்டேட்டோ தவா சாண்ட்விச். தவாங்கிறது நம்ம தோசைக்கல் மாதிரி இருக்கிறது. அதில் பொட்டேட்டோவை நல்லா 2 ஸ்லைசஸாக வச்சு அதுக்கு இடையில் அந்த ஸ்பைசியான ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறதா சாண்ட்விச். ஓகே, பொட்டேட்டோ தவா சாண்ட்விச். SAND sandwich WICH. Then veg spring rolls. VEG veg spring. SPRING spring rolls. ROLLS rolls. ஸ்ப்ரிங் ரோல்ஸ். நல்லா சுற்றி ப்ரெட்டை ரோல் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா நீட்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளார வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை வச்சு செய்கிறது தான் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். அகைன் ஐ ரீட் த ஃபுட் ஐட்டம்ஸ். ரைஸ், மில்க் ஷேக், roasted food, fruit salad, vegetable soup, spicy masala bread, crunchy egg fingers, potato tawa sandwich, veg spring rolls. Okay, next name the kitchen items. Stove அடுப்பு, mixer மிக்ஸி, knife na கத்தி, cutting board CUTTING cutting board BOARD. ஓகே, நீங்கள் எப்படி இந்த திங்ஸை காரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, மம்மி வந்து ஸ்டவ்க்கு பக்கத்தில் மிக்ஸி வச்சுருக்காங்க. ஸோ நைஃப் அண்ட் கட்டிங் போர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நைஃப் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கட்டிங் போர்டில் அதை வச்சு தானே நம்ம கட் பண்ணுவோம். ஸோ நைஃப் அண்ட் கட்டிங் போர்ட். பேன் பாட். பேனுங்கிறது என்ன நம்ம சொல்லியிருக்கேன், ஃப்ரை பண்ணுறது. பாட்டில் ரைஸ் இது பண்ணுவோம். ஸோ வெஜிடபிளும் ரைஸும். பேன் பாட். சேர்னர் ஸ்ட்ரெயினர். சேர்னர்னால் நல்லா மத்துக்கட்டை, அதை வச்சு பருப்பெல்லாம் இது பண்ணுவோம். ஸ்ட்ரெயினர்னால் வடிகட்டி. ஸோ சேர்னர் ஸ்ட்ரெயினர். NER ரைமிங்ஸாக இருக்குது பாருங்கள். சேர்னர் ஸ்ட்ரெயினர். நெக்ஸ்ட்டு பவுல், கெட்டில், பீலர். இந்த பவுல், கெட்டில், பீலர் எல்லாம் மம்மி ட்ரேயில் வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பிக்சரைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பவுல், கெட்டில், பீலர், ட்ரே. ஸோ அகைன் ஐ ரீட் த ஆன்சர். Stove, mixer, knife, cutting board, pan, pot, churner, strainer, bowl, kettle, peeler, tray. பீலர்னால் நம்ம அந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ரூட்ஸோட ஸ்கின்னை பீல் பண்ணுறது, உரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. கெட்டில்ங்கிறது KETTLE கெட்டில்ங்கிறது சுடுதண்ணி, ஹாட் வாட்டர், டீ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக்கல் யூட்டென்சில். நெக்ஸ்ட் பவுல் BOWL பவுல்னா கிண்ணம். அகைன் name the kitchen items. Stove, mixer, knife, cutting board, pan, pot, churner, strainer, bowl, kettle, peeler, tray. Okay, thank you for listening, students. Kids, now we are going to watch grade 3 English unit 1 term 1 memory poem. Before going to listen, you hear the song of the memory poem. Okay, okay, listen. Sweet and low, wind of the western sea. Low, breathe and low, wind of the western sea. Over the rolling waters blow, comes from the dying moon below. Blow him again to me, while my little one, while my pretty one sleep. The western sea, low, breathe and blow, wind of the western sea. Over the rolling waters blow, comes from the dying moon below. Blow him again to me, while my little one, while my pretty one sleep. Okay, so do you enjoy the song? Yes. Okay, so this is a lullaby.
most of the person told that lullaby, but actual pronunciation is lullaby. Lullaby is nothing but தாலாட்டு. ஒரு குழந்தைய தூங்க வைக்க அம்மா பாடுற தாலாட்டு தான் உங்களுக்கான மெமரி போயம். The poem begins abruptly with the words blowing sweet and low over the western sea. வெஸ்டர்ன் சீல மேற்கு கடற்கரையோரம் வீசுகின்ற அந்த இனிமையான காற்றை பார்த்து போயம், அதாவது மம்மி வந்து பாடுறாங்க. என் மதர் ரெக்வஸ்ட் த winds to blow her beloved back to her while she holds the child to her breast. அதாவது அந்த குழந்தைய தன்னோட மேலே தோளில் சாய்ச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அந்த காற்றுக்கிட்ட, அழகாக மென்மையாக வீசு, என்னோடய குழந்தை தூங்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்காக அது ஏங்கிட்டுருக்கு, இன்னும் அவங்க அப்பா வீட்டுக்கு வரலை, வில் நாட் ரிட்டர்ன் பேக் டு home. So she holds their child to her breast and asks the wind to blow back her husband. In the second stanza, the woman tries to console her child. She coos the child that his father will return soon. என்னோட குழந்தை தூங்கிட்டுருக்கு, ஸோ நீ மென்மையாகவும் இனிமையாகவும் வீசு குழந்தைகிட்ட சொல்கிறா. அதே நேரத்தில் உன்னோட அப்பா வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு. லிசன். ஸ்வீட் அண்ட் லோ விண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் சி. கடற்கரையோரம் வீசுகிற காற்று எப்படி இருக்கும்? வேகமாக இருக்கும் இல்லையா? ஆனால் என்னோடய குழந்தை தூங்குது, நீ மென்மையாகவும் இனிமையாகவும் வீசு அப்படின்னு சொல்கிறாங்க மதர். தென் லோ பிரீத் அண்ட் ப்ளோ விண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் சி. இனிமையாக மென்மையாக சுவாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வீசு. ஓவர் த ரோலிங் வாட்டர்ஸ் கோ. அதாவது கடல் அலைகள். இங்கே ரோலிங் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது கடல் அலை. தென் கம்மிங் ஃப்ரம் த டையிங் மூன் அண்ட் ப்ளோ. டையிங் மூன், சில்வர் மூன், டையிங் மூன்னு சொல்லலாம், சில்வர் மூணுன்னு சொல்லலாம், ஃபுல் மூனை அதாவது வெள்ளி நிலவு, இறக்கும் சந்திரன் அப்படின்லாம் கவிஞர்கள் உருவகப்படுத்துவாங்க. நம்ம சினி சாங் கூட இருக்கு இல்லையா, வெள்ளி வெள்ளி நிலவே அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரோலிங் வாட்டர்ஸ், தென் டையிங் மூன், இதெல்லாமே அந்த டைம் நைட் டைம் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ கம் ஃப்ரம் த டையிங் மூன், ரோலிங் வாட்டர்லேருந்து, இறக்கும் சந்திரனிலிருந்து வீசுகின்ற அந்த காற்றே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ளோனா ஊதுறது, வீசுறது. ஓகே. ப்ளோ ஹிம் அகைன் டு மீ. என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட திரும்ப கொண்டு வந்து தா. அந்த காற்று நோக்கி கேட்குறாங்க, நீ அப்படியே காற்றோடு என்னோடய ஹஸ்பண்டை கொண்டு வந்து திரும்பி என்கிட்ட தா அப்படின்னு கேட்குறாங்க. while my little one, while my pretty one sleeps. என்னோட அழகான குழந்தை, சிறிய குழந்தை தூங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the mother requested the western wind to blow sweetly, then tries to console her child that his father will return soon. Sweet and low, wind of the western sea. Low, breathe and blow, wind of the western sea. Over the rolling waters go, come from the dying moon and blow him again to me. While my little one, while my pretty one sleeps. In this poem, there are a lot of rhyming words. What are they? Listen. Low, blow, see, me, rest, nest, soon, moon, breast, west. So in this poem, the mother requested the western wind to blow him softly because her little child, pretty child is sleeping. Then requested the western wind to back her husband. அவங்களோட ஹஸ்பண்டை திரும்ப கொண்டு வந்து தா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தென் ஓவர் த ரோலிங் வாட்டர்ஸ் கோ. அதாவது ஓடுகின்ற நீரிலிருந்து, கம்மிங் ஃப்ரம் த டையிங் மூன், இறக்கும் சந்திரனிலிருந்து வீசுகின்ற வெஸ்டர்ன் சி அப்படின்னு உருவகப்படுத்துகிறாங்க, அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க.
blow him again to me. திரும்ப என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட கொண்டு வந்துட்டா. while my little one, while my pretty one sleeps. என்னோட little one சிறிய குழந்தை, pretty one அழகான குழந்தை தூங்குகிறது. Okay, again I recite the poem. Sweet and low, wind of the western sea. Low, breathe and blow, wind of the western sea. Over the rolling waters go, come from the dying moon and blow him again to me, while my little one, while my pretty one sleeps. Okay, thank you. Now we are going to listen English Term 1 Unit 1 Poem 2 reading purpose only. You should not memorize this poem, then book back exercises. So கிச்சனில் வந்து பால் பொங்கிருச்சு அப்படிங்கிறத in English how do we say? The milk boiled over. The milk boiled over. Okay, today the topic of the poem is Bender the Blender. And this Bender means name of the mixie. Blender is nothing but mixie. மிக்ஸியை நம்ம blender அப்படின்னு சொல்லலாம். I read the poem. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car rum. They have to draw the line until the next time. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car rum. They have to draw the line and wait until the next time. It is an imaginary poem. இப்போ நீங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியில் சம்மர் எங்கேயாவது வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா ஜாலியாக விளையாட ஸ்ட்ரீட்டுக்கு ஓடிடுவீங்க இல்லையா? ஸோ இந்த சேம் மேனர் தேர் ஒன்ஸ் வாஸ் அ பிளெண்டர், ஹிஸ் நேம் வாஸ் பெண்டர். ஒருத்தவங்க வீட்டில் இருந்த பிளெண்டர், தட் மீன்ஸ் மிக்ஸி, அதோட பேர் பெண்டர். அது வீட்டில் யாரும் இல்லாதப்ப நோ ஒன் வாஸ் ஹோம், ஹீ வுட் கம் அலைவ் அண்ட் ரோம். கம் அலைவ்னா உயிர் பெற்றுச்சு, ரோம்னா சுற்றி திரியும். அது அங்கே வந்தோன்னே ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் உட் பி தேர் சூன். அதோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று கூடிடுவாங்க. யார் யாரெல்லாம் அதோட ஃப்ரெண்ட்ஸு? நைஃப், ஃபோர்க், ஸ்பூன். நைஃப் இஸ் நத்திங் பட் கத்தி, ஃபோர்க் முள்கரண்டி, ஸ்பூன் யூஸ்வலாக we use the spoon and eating our food, isn't it? So they would gather around blender, mixie, that means mixie, knife, fork and the spoon. Gather around, gather is nothing but ஒன்று கூடிடுவாங்க. And run all over the ground. Here ground represents the கிச்சன். கிச்சனில் ஆள் இல்லாதப்ப அதாவது இருக்கிற இடத்த விட்டு ஓடி வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடி நின்று அழகாக டான்ஸ் ஆடுவாங்களாம், விளையாடுவாங்களாம், ஓடி சுற்றி திரிவாங்களாம். ஸோ இட் இஸ் an imaginary poem. ஓகே, soon everyone is glum. விரைவில் எல்லாத்தோட முகமும் வாடி போயிருமா. க்ளம்னா வாடி போயிடும். ஏன்? பிகாஸ் ஹியரிங் த சவுண்ட் ஆஃப் கார், காரோட சவுண்ட் ரும் அப்படின்னு கேட்கல, ஐயோ நம்ம இப்போ ஆட்டத்தை நிறுத்தி ஆகணுமே அப்படின்னு வாடி போயிடுவாங்க. இப்போ அப்பா வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள்லாம் அழகாக சமத்தா வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க்கு எழுதுகிற மாதிரி நோட்டை ஓப்பன் பண்ணி வைப்பீங்க இல்லையா? ஸோ இந்த சேம் மேனர் இந்த திங்ஸ் எல்லாம் கிச்சனில் இருக்கிற யூட்டன்சில்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற நபர்கள்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் ஒன்று கூடி விளையாடுமா. தென் அவங்களோட வந்தோடனே கம் பேக் டு ஹோம், திரும்பி வர்ற சவுண்டு கார் சவுண்டை கேட்டு அதாவது இடத்துக்கு போய் செட்டில் ஆகிக்கும். ஸோ திருப்பி அவங்க வெளியில் போகையில் அது எல்லாத்துக்கும் உயிர் வந்துடும். அந்த யூட்டன்சில்ஸ் எல்லாம் ஜாலியாக ஒன்று கூடி விளையாடும். ஸோ இதை தான் ரைமிங்காக கொடுத்துருக்காங்க. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car
room room. They have to draw the line. அவர்கள் இந்த விளையாட்டை முடிக்க வேண்டும். ட்ரா த லைன்னா முடிக்க வேண்டும். இங்கே லைன் வரைகிறது கிடையாது. ட்ரா த லைன் மீன்ஸ் அவர்கள் அந்த விளையாட்டை முடிக்க வேண்டும். பிகாஸ் தே ஆர் ஹியரிங் த சவுண்ட் ஆஃப் த கார் அண்ட் வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் டைம். மறுமுறை வாய்ப்பு வரும் வரை, அதாவது வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் மறுபடியும் போகிற வரைக்கும் அதாவது அமைதியாக இருக்கணும். ஸோ அண்ட் வெயிட் காத்திருக்கணும். மறுபடியும் இப்படி ஒன்று கூடி விளையாடுறதுக்கான டைம் வர வரைக்கும் காத்திருக்கணும். அண்ட் வெயிட் until the next time. Okay, so I read the poem here. Rhyming words: blunder, bender. Home, roam. Roamina சுற்றி திரியிறது. In second stanza, soon, spoon. Around, ground. Aroundna சுற்றி திரியிறது. Groundna here represents a place, kitchen. Glum, room. Glum means வாடி போகிறது. Roomna the sound of the car. Then line, time. In last stanza, line, time. Okay, I read the poem. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum hearing the car. Room, room. They have to draw the line and wait until the next time. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum hearing the car. Room, room. They have to draw the line and wait until next time. Okay, this is only for reading purpose, rhyming words. Then the name of the utensils names எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் புக் பேக் எக்ஸசைசஸ். See the picture. There are some actions, you know. So what are the actions? The first is grating the carrot. Carrot துருவுறாங்க. So how do you say I grate the carrot? Here grate represent துருவுதல். Stir. Stir means ஒரு பெரிய லேடில் வச்சு நம்ம சாம்பாரையோ ரசமோ இல்லை எனி அதர் லிக்விட்ஸ் நம்ம கலக்கிறத தான் ஸ்டிர் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஸ்டிர் சாம்பார். தென் போர். போர்னா ஊற்றுறது. ஐ போர் த வாட்டர் இன்டு ஜக். ஓகே, நான் தண்ணியை ஜக்கில் ஊற்றுனேன். தென் பாயில். பாயில் மீன்ஸ் அவித்தல். ஓகே, தென் கொதிக்க வைக்கிறதோட மீனிங் கூட ஐ பாயில் த எக்ஸ், ஐ பாயில் த வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சாப். சாப் மீன்ஸ் கட்டிங், துண்டு துண்டாக நறுக்கிறது. ஐ சாப் வெஜிடபிள்ஸ், ஐ சாப் ஃப்ரூட்ஸ். விஸ்க். விஸ்க்குன்னா சர்க்குலர் மோஷனில் பீட் பண்ணுறத தான் நம்ம விஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்க்குக்கான ஒரு யூட்டன்சிலே இருக்குது. அந்த கரண்டியை யூஸ் பண்ணி கம்பி மாதிரி இருக்கும் ரவுண்டாக. தென் அதை யூஸ் பண்ணி நம்ம சர்க்குலர் மோஷனில் ரவுண்டாக சுழற்சி அடிப்படையில் நம்ம கலக்கணுன்னா அந்த எக் ஒயிட்டும் எல்லோவும் பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு மிக்சரை கொடுக்கும். ஸோ அதுதான் விஸ்கிங். ஓகே, ஐ விஸ்க் எக் ஒயிட் அண்ட் எல்லோ. ஹியர் கிரேட் மீன்ஸ் துருவுதல், ஸ்டிர் மீன்ஸ் கலக்குதல், போர் ஊற்றுறது, பாயில் அப்படின்னா சம்டைம்ஸ் இட் கிவ்ஸ் த மீனிங் த சென்ஸ் ஆஃப் அவிக்கிறது. தென் சம்டைம்ஸ் பாயிலிங் கொதிக்கிறது. சாப். சாப் மீன்ஸ் துண்டு துண்டாக கட் பண்ணுறது. விஸ்க். விஸ்க் மீன்ஸ் பீட்டிங் த லிக்விட் இன் அ சர்க்குலர் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட் லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் த ஆக்ஷன்ஸ். They are given 3 actions to write down the words. Okay, first one pour, next one grate, third one stir. Okay, listen, think and write. They are given 4 answers. You choose the answer and write according to the question. Who runs the restaurant? Who runs the restaurant? Ramu runs the restaurant. Who was the chef? Recipe book was the chef.
சமையல் குறிப்பு புத்தகம் தான் அந்த நாளுக்கான செஃப்பாக ஆக்ட் ஆணுச்சு. ஹவு வாஸ் த ஃபுட்? த ஃபுட் வாஸ் டெலிஷியஸ். டெலிஷியஸ் மீன்ஸ் டேஸ்டி. Why was Ramu happy? Ramu was happy because ஏனெனில் ஃபுட் வாஸ் ரெடி. அவருக்கு உடம்பு முடியாதப்பையும் ரெசிபி புக் வந்து செஃப்பாக இருந்து அதோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு அழகான டெலிஷியஸான உணவை பார்ட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துச்சு இல்லையா. இந்த சேம் ராமு வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஃபுட் வாஸ் ரெடி. In next exercise, they are given two pictures. The first pictures pan and ladle. In the second picture, you have to draw the line between the picture and the knife because chopping board. Knife is used to chop the fruits. So here we draw the line between the board and the knife. Then word wall. Word wall. So word wall la உங்களுக்கு நிறைய words கொடுத்திருப்பாங்க. You keep on practicing these words. First I read the words about, better, bring, carry, clean, hut, done, draw, drink, fall, full. About அப்படின்னா ஏறத்தாழ. It is about 3 kilometers. அது ஒரு 3 kilometers இருக்கும், ஏறத்தாழ இருக்கும். So about is a preposition. Better, betterனா சிறந்த. Bringனா கொண்டு வா. Bring me a sum of things. Bring me a cup of coffee அப்படின்னா எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி கொண்டு வந்து கொடு. கேரினா கொண்டு போகிறது. கேரி பேக், அதில் அந்த பேக்கில் வந்து நீங்கள் கேரி பண்ணிப்பீங்க இல்லையா, எடுத்துக்கொண்டு போகிறது. க்ளீன் இஸ் நத்திங் பட் டைடி, சுத்தமாக இருக்கிறது. ஹட் குடிசை. டன், இட் இஸ் அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் டூ. டிட், டன். டூனா செய்கிறது, டிட்னா செய்தான், டன்னா செய்து முடிக்கப்பட்டது. ஓகே. ட்ரா மீன்ஸ் வரைகிறது. ட்ரிங்க் குடிக்கிறது. ஐ ட்ரிங்க் அ கப் ஆஃப் காஃபி. ஐ ட்ரிங்க் டீ. ஃபால், த லீஃப் இஸ் ஃபாலிங் ஃப்ரம் த ட்ரீ. ஃபால்னா விழறது. ஃபுல், த ஜக் இஸ் ஃபுல் ஆஃப் ஜூஸஸ். ஓகே. ஸோ ஃபுல்னா நிறைய இருக்குது, நிரம்பி இருக்குது. Again I read the words about, better, bring, carry, clean, hut, done, draw, drink, fall, full. Next, listen to the sound and repeat. Here they are given the sound oo. Okay. O, oo. Foot, book, hook. Foot is nothing but padam. Book, we know the meaning of the book. Hook na கொக்கி. ஓகே. நெக்ஸ்ட், லிசன் அண்ட் ரிப்பீட். புக், ஃபுட், வுட். ஹூக், ரூக், ஸ்டுட். குட், குக், லுக், நூக், உல், ஷூக். புக், ஃபுட், வுட். வுட் இஸ் நத்திங் பட் மரம். ஓகே, மரக்கட்டை. ஹூக், ரூக். Rook is one of the bird's name, and also it means a coin which is used which is used in the chess board. Okay, chess board la use பண்ற ஒரு காயினையும் நம்ம rook அப்படினு சொல்வோம். Stood, it is the past tense of stand, நிக்கிறது. Stand, stood. Then good, we know the meaning, better. Okay, நல்ல, சிறந்த. Cook, cooking means சமைக்கிறது. Look, see, பார்க்கறது. நூக்னா ஒரு கார்னர் பிளேஸ் இன் அவர் ஹோம். நூக் அண்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எ ஸ்மால் கார்னர் பிளேஸ். உல் அப்படின்னா கம்பளி. ஓகே. தென் ஷூக் இஸ் நத்திங் பட் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஷேக், கை குலுக்கிறது. ஓகே, ஷூக். Here the circle the words with O. In the boxes they are given lot of letters. We have to circle the words which are having the word clusters O. அப்படிங்கிற அந்த sound இருக்கிற letters you have to circle. Good, foot, stood, cook, look, book. Okay, next exercise. Word wall. Book, foot, wood,
hook, rook, good, cook, look, nook, wool, stood, shook, brew, crook, brook. Listen, these are all for the sound of oo. Okay, so these are all the words which are having the sound oo. You keep on practicing. Book, foot, wood, hook, rook, good, cook, look, nook, wool, stood, shook, broom, crook, brook. Look at the sentences. This is my book. Okay, இது என்னுடைய புத்தகம். I make toys with wood. நான் மரங்கள் யூஸ் பண்ணி அந்த இதை பொம்மைகள்லாம் உருவாக்குவேன். மேக். ஓகே, ஐ மேக் டாய்ஸ் வித் wood. மை டேட் லைக்ஸ் டு குக். என்னோட அப்பா குக் பண்ண விரும்புவார். ஐ ஷூக் ஹிஸ் ஹேண்ட். நான் கை குலுக்குவேன். ஓகே, fill in the blanks. They are given pictures. You have to fill the appropriate words. The first picture, we have to fill the spelling O-O, wood. The second picture, it is a coin used in the chess game. So, rook. Then, broom. B-R-O-O-M. Broom na tudaipam. It is used to clean the home. Brook. Brook is na small flow of water. That means in Tamil, சிட் ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீரோட்டம். ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூக், ஸ்மால் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். wood, rook, broom, brook. Here you got to fill the appropriate spelling. Then let us use. May I come in, madam? Can I use your book? This there are two questions based on the conversations. Okay, we should always ask before doing anything. ஏதாவது ஒரு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? We can use may I, can I. ஓகே, மே ஐங்கிறது பொலைட்டாக நம்ம கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணுறது. கேன் ஐ அப்படின்னா செய்ய முடியுமா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறதுக்கு. தென் நீங்கள் என்டர் ஆகுறீங்க உங்களோட கிளாஸ் ரூமில், பொலைட்டாக அவங்க மிஸ்ஸுக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்னா யூ யூஸ் த ஸ்ட்ரக்சர் மே ஐ கமன் மிஸ், மே ஐ கமன் சார். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் புக்கு யூஸ் பண்ணிக்கலாமா, கொடுக்க முடியுமா, நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ யூஸ் யுவர் புக், கேன் ஐ யூஸ் யுவர் பென், கேன் ஐ யூஸ் யுவர் பாட்டில். ஸோ லைக் தட் யூ ஆஸ் த பெர்மிஷன். I repeat, we can use may I, can I to ask கேட்குறதுக்கு. ஓகே, there are 3 pictures. The clown in the first picture is counting the balloons like 1, 2, 3. In the second picture, again he is counting the balloons 1, 2. In the third picture, he is confused. He cannot count the last one because he has the salt in his hand. Do you think you can count salt? No, we cannot count salt. Okay, so there are some things that we can count like balls, pencils, toys, chairs, houses. So what are all the things we can count is known as countable things. Bat, tree. In the third picture, meat. Can we count the meat? Meat means iraichi. No, we cannot count. So it is under the category of uncountable noun. நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களில் எண்ணக்கூடிய, தட் மீன்ஸ் கவுண்டபிள் பொருட்களை கவுண்டபிள் நவுனும், எண்ண முடியாத பொருட்களை அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். Let us do the exercise. Read the words and tick the correct box. There are 3 boxes. The first box, they are given the name of the item. In the second box, they are given the title can count, அதாவது எண்ண முடியும். In the third column, they are given the title cannot count. So we have to segregate the things. First one, juice. Juice cannot be count. So we put the tick in the third column. Sugar. Sugar is also cannot be counted. Then water. It is also under the category of cannot count. Pen. We can
கவுண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் த பென்ஸ். பேனா எத்தனை பேனா இருக்குது அப்படின்னு நம்மளால் எண்ண முடியும். ஸோ we have to put the tick in the box can count. Ball, it is also come under the category of can count. Thank you, student.